Hi YouTube viewers, welcome to Tamil Snehithan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்போன்களை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது, மேலும் அவ்வாறு பயன்படுத்தும் போது ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைய காலகட்டங்களில் மனிதனுடைய தேவைகள் மற்றும் அத்தியாவசிய விஷயங்களில் மிகவும் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது தான் இந்த செல்போன்கள். அந்த மாதிரி உபயோகப்படுற இந்த செல்போன்களை பற்றிய இதில் இருக்கிற அதிகப்படியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்துறதுக்கு நாம் ஆர்வம் காட்டுறோம். அதே சமயம் இந்த செல்போன்களை நமக்கு பாதிப்பில்லாமல் நாம் எப்படி உபயோகப்படுத்துவது அப்படின்றதுல நாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிகவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவில் இந்த செல்போனுடைய தேவை மனிதனுக்கு அதிகரிச்சிட்டு வந்தாலும் அதற்கு சமமான சில பிரச்சனைகளும் மனிதனுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவில் இந்த செல்போனில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நாம் எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் தீர்வு காண முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு 10 டிப்ஸு சொல்கிறேன். அந்த 10 டிப்ஸ்களை நாம் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக மேக்சிமம், அதாவது முடிந்த வரையில் இந்த மொபைல் பிரச்சனைகளிலிருந்து நாம் தீர்வு பெறலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முதலாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நாம் செல்ஃபோனை பயன்படுத்தும் போது, அதாவது நம்ம யாருக்காவது கால் பண்ணாலும் சரி, இல்லை வர கால்ஸை நம்ம அட்டன் பண்ணும்போதும் சரி, நாம் வயதுகையாலேயே யூஸ் பண்ணுற பழக்கமுடையவர்களாக இருக்கும். அதே சமயம் நாம் இந்த செல்ஃபோன்களை இடது காதின் வழியாக பயன்படுத்தும் போது, அதாவது லெஃப்ட் சைடு காதில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவு மூளைக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படாது. அதாவது வலது காதில் ஏற்படுகின்ற பாதிப்பை விட இடது பக்கம் யூஸ் பண்ணும்போது பாதிப்புகள் குறைவு அப்படின்னு மருத்துவ ஆய்வுகளில் சொல்கிறாங்க. செகண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ். அதாவது நாம் அதிக கால்களை பேசுபவர்களாக, அதிக கால்களை அட்டன் பண்ணுறவர்களாக இருக்கும் சமயத்தில் இயர்ஃபோன்ஸ் சொல்லப்படுற அந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி நாம் மொபைல் கால்ஸை பேசும்போதும் அட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ரேடியேஷன் அளவு குறைக்கப்பட்டு நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய மூளைக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகவே குறையும். அதாவது இந்த செல்ஃபோனில் பொதுவாகவே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மின்காந்த அலைகள் மூலியமாக தான் இந்த மொபைல் ஃபோன் இயங்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ரேடியோ கதிர்வீச்சின் மூலியமாக, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக நமக்கு பாதிப்புகள் குறைவடைகிறதுக்கு இந்த செல்போனில் பயன்படுத்தப்படுகிற இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலை நாம் தேவையற்ற சமயங்களில் நம்மளிடமிருந்து விலக்கி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மின்காந்த அலைகள்னால நம்மளுடைய மனித உடலுக்கு பாதிப்பும் அதிகம் ஏற்படுவதனால அதை தேவையற்ற சமயங்களில் விலக்கி வைப்பது நமக்கு ஒரு நல்ல விஷயம். நாலாவது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையற்ற சமயங்களில் நம்மளுடைய மொபைல்களில் ஆனில் இருக்கிற இந்த வைஃபை மற்றும் ப்ளூடூத் ஆப்ஷன்களை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது ஒரு வைஃபை சிக்னல் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வைஃபை சிக்னல் தொடர்ந்து நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தும் போது, அந்த வைஃபை சிக்னல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த கதிர்வீச்சினால் நமக்கு மைக்ரைன் வரத்து கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மருத்துவ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் தேவையற்ற வைஃபை மற்றும் ப்ளூடூத் ஆப்ஷன்கள் தேவையான போது பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத சமயத்தில் ஆஃப் செய்து வைக்கிறது நமக்கு இந்த ரேடியேஷன்லேருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐந்தாவது முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது லோ சிக்னல்ஸ் இருக்கும்போது நம்ம அட்டன் பண்ணுற கால்களாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற கால்களாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லோ சிக்னல்ஸ் டைமில் நமக்கு இந்த கதிர்வீச்சின் பாதிப்பு மிகவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய மொபைலினுடைய பேட்டரி சார்ஜ் லோவாக இருக்கும் போதும் நம்ம கால்களை செய்யாமலும் கால்களை அட்டன் பண்ணாமலும் இருக்கிறது இந்த கதிர்வீச்சு பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அதே சமயம் மூணாவது விஷயம் இதிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய மொபைலை ஆஃப் செய்து ஆன் செய்யும் போது அதிகப்படியான கதிர்வீச்சுகள், அதாவது நம்ம மொபைல் ஆன் பண்ணும்போது சிக்னல்ஸை அது கலெக்ட் பண்ணுறதுனால அதனுடைய கதிர்வீச்சின் விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுக்கு ஃபோனில் ரிங் வரும்போதும் சரி, நம்ம யாருக்காவது கால் பண்ணும்போதும் சரி, நம்ம உடனே எடுத்து காதில் வைக்காமல்
நம்ம கால் பண்ணும்போது அவங்களுக்கு ரிங் போகிற சமயத்தில் நம்ம கையில் வச்சு பார்த்துட்டு அட்டன் பண்ண பிறகு நம்ம பேசுகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வரும்போதும் சரி, நம்ம யாருக்காவது கால் பண்ணும்போதும் சரி, இந்த சர்ச்சிங் டயத்தில் தான் அதிகப்படியான கதிர்வீச்சுகள் வரதா சொல்கிறாங்க. 6வது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்போன்களை பெரும்பாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதையோ, குழந்தைகளுக்கு அருகில் பயன்படுத்துவதையோ, அருகில் இருக்கும்படி வைப்பதையோ நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகளுக்கு பொதுவாகவே ரேடியேஷன் அதிகப்படியான தாங்கும் சக்தி இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு அருகில் செல்போன்களை வைக்காம இருக்கிறது ரொம்பவே சேஃப்டியான மெத்தட். 7வது முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்போன்களை பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன் கூடயே வச்சிருப்பாங்க. அதாவது யூஸ் பண்ணுறப்போ பாக்கெட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் படுக்கைக்கு செல்லும் போது கூட நம்ம பெட்டுக்கு அருகில் வைப்பாங்க, தலையணைக்கு அருகில் வச்சிருப்பாங்க. சில பேர் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குற பழக்கமுடையவர்களாக கூட இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தவிர்க்க முடியாத அழைப்புகள் வரும், நம்ம பதில் சொல்லணும், இல்லை செல்போனை தேடி நம்ம பதில் பேச வேண்டியிருக்கும். அந்த மாதிரி காரணங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்களுக்காக அவங்களுடைய அருகிலேயே எப்போதுமே செல்போன் வைத்து பழக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நாம பழகிறது ரொம்பவே தவறான விஷயம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய உடலையோ நம்மளுடைய மூளை பகுதியோ தாக்குறதுனால அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால நமக்கு அருகிலையும் நம்மளுடைய தலையணைக்கு அருகிலையும் பெட்டுக்கு அருகிலையும் வச்சு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். 8வது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்போன்களை நைட்டு யூசேஜை கம்மி பண்ணணும். அதாவது இருட்டு சமயங்களில் நாம் செல்போன்களை பயன்படுத்துவதனால் அதிலிருந்து வரும் அந்த நீல ஒளியானது நம் கண்ணுக்கு மிகவே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது கண் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அபாயம் மிகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்சிமம் நைட் டைம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 9வது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த ரிங்டோன் பிடிக்காது, சத்தம் இல்லாமல் மொபைலை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் அவங்க வைப்ரேஷன் மோட்லேயே வச்சுருப்பாங்க. அதாவது பொதுவாகவே ஆய்வில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொபைல் ரிங் ஆகுறதை விட வைப்ரேஷன் இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூடுமான வரையில் மொபைலை ரிங்டோன்லயோ இல்லை சைலண்ட் ரிங்டோன்லயோ வச்சு யூஸ் பண்றது நல்லது. மேக்சிமம் இந்த வைப்ரேஷன் மோட அவாய்ட் பண்றது நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கிங் மோட்ல இருக்கிறத விட இந்த வைப்ரேஷன் மோட்ல இருக்கும்போது கதிர்வீச்சின் அபாயம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 10வது முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செல்போன்களை அதிக நேரம் பயன்படுத்தும் போதோ, அதாவது அழைப்பு இல்லாத மற்ற சமயங்களில் இல்லை குடும்ப உறுப்பினர்களோட நம்ம மியூசிக்கு இல்லை மொபைலில் படம் பார்க்குறது, இந்த மாதிரி மீடியா யூசேஜ் இருக்கும்போது நாம் ஃப்ளைட் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம குடும்பத்தோட அனைவரும் சேர்ந்து இருந்து நம்ம குழந்தைகளோட அருகில் இருந்து நம்ம மொபைலை அதிக நேரம் பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற கதிர்வீச்சை தடுப்பதற்காக நாம் மீடியாக்களை யூஸ் செய்யும் போது அதை ஃப்ளைட் மோடில் சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நாம் இந்த மாதிரி மொபைல்களை அதிகப்படியாக யூஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது, அதாவது தொடர்ந்து மொபைல்களை பார்த்து நம்ம சேட்டிங்கோ கால்ஸோ இல்லை மீடியா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகப்படியான நேரம் நாம் மொபைல்களில் செலவிடும் போது, அதாவது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்வலி மற்றும் தலைவலி அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவே அதிகம். ஆகவே நாம் தொடர்ந்து செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது நாம் தொடர்ந்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுக்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம மொபைலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாம் மொபைல் ஃபோன்களை அதிகம் பார்ப்பவர்களாகவோ அல்லது பயன்படுத்துபவர்களாகவோ மாறிவிடும் சமயத்தில் நோமோஃபோபியா என்ற மனநோய்க்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நோமோஃபோபியா அப்படின்ற நோய் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது, அந்த விதத்தில் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபோனே நமக்கு வராது, திடீர்னு ஃபோன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஃபோன் எடுத்து அடிக்கடி பார்ப்போம். அந்த மாதிரி அலாரம் வச்சுருப்பாங்க சில பேர், அலாரமே அடிக்காது, ஆனால் மொபைல் எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஃபோன் வராமலே ஃபோன் எடுத்து ஸ்க்ரீனை பார்ப்போம். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டேட்டோ டைமோ எது கூட நம்ம பார்க்க மாட்டோம். அந்தளவு நமக்கு கான்சன்ட்ரேட் போகாது. நம்ம எடுத்து மொபைல் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்ப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா தொலைதூரத்தில் ஃபோன் இருக்கும், அதாவது வீட்டிலேயே மற்ற ஒரு ரூமில் அறையில் இருக்கும் அந்த ஃபோன் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஓடி போய் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, ஃபோன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில மனநோய்க்கு ஆளாகக்கூடிய
அபாயம் இந்த மொபைல் ஃபோன் அதிக பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பயன்பாட்டாளர்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதாவது குவாண்டம் பாக்கெட் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அதிக அளவில் வைப்ரேஷன் மோடில் நம்ம மொபைல்களை பயன்படுத்தி இருப்போம். திடீர்னு பார்த்தா நம்ம கையில் மொபைல் கூட இருக்காது. அந்த சமயத்தில் நமக்கு மொபைலில் வைப்ரேஷன் வர மாதிரி நம்ம திடீர்னு பாக்கெட்டுகளை தொட்டு பார்க்குற ஒரு தோற்றம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் மொபைல்களை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துவது, அதில் உள்ள பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயத்தில் நாம் பயன்படுத்தினா இந்த மொபைலுக்கும் நமக்கும் ரொம்பவே நல்லது. பொதுவாகவே இந்த மொபைல் ஃபோன்களை மேல் பாக்கெட்டில் வைக்கிறத விட பேண்ட் பாக்கெட்டில் வச்சு உபயோகப்படுத்துறது ரொம்பவே சரியான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த மொபைல்களை சரியான முறையில் பயன்படுத்துவோம். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.